வணக்கம், எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு சிலர்னால பயங்கரமான கோபம் உருவாகலாம். நீங்கள் எதுவும் தப்பாக செய்யாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரும் கோபம் உருவாகலாம். அவங்க உங்களை ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டட்னு ஒரு அமைப்பிலே வைத்திருக்கலாம். உங்களை ஒரு நல்ல ஒரு நண்பனாக பார்க்காமல் இருக்கலாம். இல்லை, ஓடா இவன் என்னடா இவன் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி உங்களை உதாசீனப்படுத்துபவராக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அவர்கள் கோபத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கலாம். நான் அவர்கிட்ட என்ன பண்ணேன், நீ பண்ணிட்டல நானும் பண்ணுறேன் பார், உன்னை என்ன பண்ணுறேன் பார், நான் பழி வாங்குறேன் பார், பிளான் பண்ணி என்ன நான் செய்கிறேன் பார் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருந்தீங்கன்னா உங்கள் உடல்நிலை பாழாய் போய்விடும். அதுக்கு ஒரே ஒரு மெடிசன் ஜஸ்ட் இக்னோர் தம்னு சொல்கிறது எப்படின்னா, அவர்களை தள்ளி நின்று வேடிக்கை பாருங்கள். என்ன நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன். முதலில் நீங்கள் அவர்களுடன் அப்படியே ஒட்டி உறவாடி பழகியிருக்கலாம். நீங்கள் அவர்களிடம் தள்ளி செல்லும் பொழுதே தெரிந்து, ஆஹா நம்மிடம் நன்றாக பேசியவன், நம்மிடம் நன்றாக உறவாடியவன், நம்மை ஒருவனாக பார்த்தவன் இன்று நம்மை விட்டு தள்ளி செல்கிறானே என்று அவர்களுக்குள்ளுக்குள் அதை குத்தும். நிச்சயமாக நல்ல நண்பர்கள், நல்ல மனிதர்கள் அவர்களுக்கு கிடைப்பது இக்காலகட்டத்தில் மிக 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 அரிது. அந்த நல்லவர்களை அவர்கள் இழக்கும்போது நிச்சயமாக அவர்கள் மனம் ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்று எண்ணுவார்கள். நீங்கள் நல்லவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு நல்லவர்கள், நீங்கள் நல்லவராக இருக்கணும்னு சொல்ல, பட் அவர்களிடம் நீங்கள் நேர்மையானவராக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இல்லை எப்பொழுதும் உங்களுக்கு தீங்கிழைப்பவராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அவர்களிடமிருந்து தள்ளி நின்று வேடிக்கை பாருங்கள். நலமா நான் நலம், உன் குடும்பம் நலமா என் குடும்பம் நலம், என்ன என்று வைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது உறவும் பலப்பெறும். உங்களுக்கும் எந்த விதமான கோபம் இல்லாமல் நீங்கள் அழகானவராக மாறிக்கொண்டே இருப்பீர்கள் மனதளவில். ஆகையால் எதற்கெடுத்தாலும் பழிவாங்கும் குணத்தை விட்டொழிந்து உங்களுக்கு ஒருவர் மீது கோபம் ஏற்பட்டால், அவர்களால் உங்களுக்கு கோபம் ஏற்பட்டால், ஐயா என்னை விட்டுவிடு, எனக்கு வேறு வேலை இருக்கிறது, என்னுடைய இலக்கு வேறாக இருக்கிறது, நீ நன்றாக இரு, நானும் நன்றாக இரு, நீ அங்கே இருந்து கொள், நான் இங்கே இருந்து கொள்கிறேன் என்று நீங்கள் சற்று ஒதுங்கி இருந்தாலே போதும். நிச்சயமாக அந்த மனிதன், அந்த உறவு, அந்த நண்பன், அந்த எதிரி யாராக இருந்தாலும் உங்களால் ஏற்பட்ட அந்த ஈர்ப்பை நிச்சயமாக மிஸ் செய்வார் என்பதே யதார்த்தமான உண்மை.